இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உடைய இறை வார்த்தையை கேட்பதற்காக இருக்கின்ற மக்கள், தாகத்தோடும் வாஞ்சியோடும் உடைய சன்னதியில் வந்திருக்கின்ற மக்கள், எங்களுக்கு இந்த இறை வார்த்தையிலிருந்து வாழ்க்கை கிடைக்காதா என்று இயங்குகின்ற மக்களை ஆசீர்வதியும். உடைய அருள்வரத்தால் நிரப்பும், தூய ஆவியின் அருளை கொண்டு நிரப்பும். இவர்களை இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 37. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அவ்வளவுதான். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆபிரகாமுக்கு குழந்தையை வாக்களித்து அந்த 3 இறை அடியவர்களும் சொன்னது, அடுத்த இளவேனர் காலத்தில் நாங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. குழந்தை கிடைத்தது. ஆகாருக்கு குழந்தை பல வருடங்கள் கழித்து கிடைத்தது. அது சாமுவேல் என்ற இறைவாக்கினராக வளர்ந்தது. காற்றையும் கடலையும் கடவுள் கடிந்து கொண்டார். தானியேலை சிங்க குகையில் நின்று காத்த தெய்வம், அவரால் இயலாதது ஒன்றுமில்லை. தீச்சூளையில் 3 பேரை போட்ட நேரத்திலே கடவுள் அவர்களை பாதுகாத்தார். இன்று நம்மோடு பேசுகிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் அவரை நம்ப வேண்டும். இந்த இறை வார்த்தை அன்னை மரியாள் தனக்குள் சொன்னது, கடவுளை பார்த்து சொன்னது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் அனைத்தும் ஆகும். மண்குடம் பொற்குடம் ஆகுமா? ஆகும். செத்தவர் உயிர்த்தெழல் கூடுமா? கூடும். தண்ணீரும் திராட்சை ரசம் ஆகுமா? ஆகும். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க கடவுளால் உங்கள் வாழ்வில் செயல்பட முடியும். துன்பம், துயரம், கண்ணீர், கவலை அனைத்தையும் மாற்ற இயலும். எனக்கு தேவை உயிருள்ள நம்பிக்கை. எனக்கு தேவை மலையளவு நம்பிக்கை அல்ல, கடுகளவு நம்பிக்கை. கடுகளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால் நான் மலையை பெயர்ப்பேன். சகோதரமே, இந்த இறை வார்த்தைக்காக நாம் மன்றாடுவோமா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அன்னை மரியாள் நம்பிய போது அவருடைய வயிற்றிலே இயேசு பாலன் உற்பவித்தார். அவர் உதயமானார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இறை வார்த்தை அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.